குற்றம் சாட்டப்பட்டு மரண தண்டனையை எதிர்கொள்கிறான். அவனது தலைவிதியை தீர்மானிக்க 12 நடுவர்கள் கொண்ட குழு ஒரு அறைக்குள் நுழைகிறது. ஆரம்பத்தில் இது ஒரு தெளிவான வழக்கு என்று தோன்றுகிறது. முதல் வாக்கெடுப்பில் 11 நடுவர்கள் குற்றவாளி என்று வாக்களிக்க, ஒருவர் மட்டும் குற்றமற்றவர் என்று வாக்களிக்கிறார். அந்த ஒருவர் நடுவர் எண் யாட். ஹென்றி ஃபோண்டா நடித்த கதாபாத்திரம். அவர் பையன் நிரபராதி என்று நம்பவில்லை, ஆனால் இந்த வழக்கை முழுமையாக விவாதிக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறார். இதன் பிறகு நடுவர்கள் ஒவ்வொருவராக ஆதாரங்களையும் தங்கள் சொந்த கருத்துக்களையும் பாரபட்சங்களையும் மறுபரிசீலனை செய்கிறார்கள். சாட்சிகளின் வாக்குமூலங்கள், கொலை ஆயுதம், சம்பவத்தின் கால வரிசை என அனைத்தும் நுணுக்கமாக ஆராயப்பட்டு சவால் செய்யப்படுகின்றன. இது தர்க்கம், உணர்ச்சி மற்றும் தனிப்பட்ட வெறுப்புகளுக்கு இடையிலான ஒரு போராக மாறுகிறது. பதற்றம் அதிகரிக்கும் போது நடுவர் எண்